ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கற்கும் படலம் ரத்னகுமார். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வேர்டில் டேபிளில் எப்படி சார்ட்டிங் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். சார்ட்டிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. அந்த டேபிளில் இருக்கிற வார்த்தைகள் இல்லை நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா அசெண்டிங்லையோ இல்லை டிசெண்டிங்லையோ நம்ம அடுக்கிறது தான். சின்னதுலேருந்து பெருசு இல்லை பெருசுலேருந்து சின்னது. அதை எப்படி செய்யணுன்றது இப்போ நான் உங்களுக்கு டெமோ பண்ணி காட்ட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு திங் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு டேபிள் இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா மெனு பாரில் உங்களுக்கு லேஅவுட் அப்படி இல்லைனா டேபிள் டிசைன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரணும். இன்கேஸ் அது வரல அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் டேபிளை செலக்ட் பண்ணலன்னு அர்த்தம். உங்களுடைய மவுஸ் கர்சர் தூக்கிட்டு போய்ட்டு டேபிளில் எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சு கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேபிள் டிசைன் அண்ட் லேஅவுட் அப்பியர் ஆகும். ஒன்ஸ் அப்பியர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் லேஅவுட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லேஅவுட் ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் நிறைய குரூப்ஸ் இருக்கும். அதில் டேட்டா குரூப் லாஸ்ட்டில் இருக்கும். அதில் சார்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் அது கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் காலம் வைஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. அப்படின்னா அந்த காலமை இங்கே ஷோ ஆகும். சார்ட் பை அப்படின்னு போட்டிங்கன்னா இங்கே பக்கத்தில் ஒரு ட்ராப் டவுன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நேமை வச்சு சார்ட் பண்ண போகிறீங்களா, இல்லை ஏஜ் ஷார்ட் பண்ண போகிறீங்களா, இல்லை கண்ட்ரியை சார்ட் பண்ண போகிறீங்களான்னு கேட்கும். நான் நேமை வச்சு தான் சார்ட் பண்ண போகிறேன். அதாவது நேம் காலம் தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதாவது அசெண்டிங்லேருந்து அசெண்டிங்கோ இல்லை டிசெண்டிங் ஆர்டரோ நான் வைக்க போகிறேன் அப்படின்ற அர்த்தம். இப்போ நேம் காலம் நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நேம் காலமில் இருக்கிற அந்த எலமெண்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எய்தர் டெக்ஸ்ட்டா இல்லை நம்பரா இல்லை டேட்டான்னு பார்க்கணும். இப்போ இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் டைப் டெக்ஸ்ட்னு செலக்ட் பண்ணிக்கங்க. தென் அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் சின்னதுலேருந்து பெருசு இல்லை பெருசுலேருந்து சின்னது ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிக்க வேண்டியது. அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நேம் காலமை நாம் டெக்ஸ்ட்டை பேஸ் பண்ணி அசெண்டிங் ஆர்டரில் நம்ம சார்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற ஆப்ஷனை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டோம். அண்ட் கிளிக் ஓகேன்னு கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சார்ட் ஆகிடும். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கணும். நாம் க்ரியேட் பண்ண இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா மேலே ஹெட்டர் இருக்குது. ஸோ ஹெட்டர் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி ஆகணும். எங்கன்னா மை லிஸ்ட் ஆஸ் ஹெட்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியதான். ஆல்ரெடி இங்கே செலக்ட் பண்ணியிருக்கு. மோஸ்ட்லி நீங்கள் ஒரு டேபிள் இந்த மாதிரி சார்ட் பண்ணும்போது அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஹெட்டர் செலக்ட் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் ஹெட்டர் இல்லைனா நோ ஹெட்டர்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஹெட்டர் இருக்குது. இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. கிளிக் ஓகே கொடுத்தோன்னா என்ன ஆகுதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். கிளிக் ஓகே கொடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா அகமத் அப்படின்றது ஏ அப்படின்றது ஃபஸ்ட்டு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அலெக்ஸு அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று ஒன்றா அழகாக அரேஞ்ச் பண்ணிடுச்சு. ஸோ சிம்பிளாக பார்த்திங்கன்னா சார்ட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்தோம். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். வேறு ஏதாவது நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நினச்சினாலும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இப்போதைக்கு உங்ககிட்டேருந்து பை ஃப்ரம் ரத்னகுமார். தேங்க்யூ.